டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேட்டை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக இயக்குனர் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்து நடிக்க போறாரு. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா வந்து பேரப் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைக்கிறாரு. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரீசெண்டா கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய லுக் டெஸ்ட்டுக்கு அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்க போறாரு. ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டே காத்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த சமயத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸா தற்போது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக S.J. சூர்யா வந்து நடிக்க போறாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் நிவேதா தாமஸ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து தற்போது கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே மும்பைல தான் ஷூட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து April 10 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது பத்தி அபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். April 10 வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தற்போது ஃபுல் ப்ரிப்பேர்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டே காத்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, S.J. சூர்யா, AR முருகதாஸ், அனிருத் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய என்டையர் க்ரூவுமே பார்க்கும்போது வேற லெவல் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படமும் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. April 10 வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தீபாவளி அல்லது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஸோ கண்டிப்பா இந்த தீபாவளி இல்லைனா பொங்கலுக்கு வந்து கண்டிப்பா நம்ம தலைவருடைய ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம தலைவருடைய இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலைவரை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.